ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? அதாவது இப்பதாங்க லேட்டஸ்டா சில போட்டோ ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதை பார்த்த உடனே அதை பத்தி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாம என்னால இருக்க முடியல. என்னன்னு கேட்டீங்கன்னா, இரண்டு பாச மலர்கள் அப்படி ஆறா தழுவி கட்டி அணைச்சு தங்களுடைய பாச அப்படியே பூரிச்சு சிலாகிச்சு கவிதை வடிவில ட்விட்டர்ல பகிர்ந்திருக்காங்க. யார் கேட்டீங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவர்களும் மக்கள் நீதி மய்ய கட்சியோட தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் தான். அதாவது இரண்டு பேரும் நேர்மையாக சந்திச்சு ஒரு பயங்கரமா சந்தோஷம் பரவசம். ஏன்னு கேட்டீங்கன்னா, கமல்ஹாசன் அவர்களுக்கு இப்ப எம்பி சீட்டு கிடைச்சிச்சு, பதவி ஏற்க போறாருல, அதுக்காக அவர் நேர்ல சந்திச்சு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு திருமாவளவன் அவர்கள். சோ அந்த சந்திப்புல தான் பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த பொன்னாடைய போர்த்த போறாரு. அது கமல்ஹாசன் அவர்கள் அதாவது அந்த உடையால போர்த்தி கொள்ள வேண்டாம், உடலால் போர்த்தி கொள்ள சொல்லி ரெண்டு பேரும் கட்டி அணைச்சு அதை திருமாவளவன் அவர்கள் ரொம்ப சிலாகிச்சு கவிதை தொழில அப்படி வடிச்சிருக்காரு. அதாவது சாதியை நமக்கு எதிரி, சாதிக்கு ஆதரவளிக்கூடிய சனாதன கருத்துக்கு தான் நம்ம வந்து எதிரி அடிக்கணும், அவதான் நம்முடைய பகைவன் அப்படின்னா அந்த கவிதையில வடிச்சிருக்காரு. சோ இதை வந்து பார்த்தோட சிரிப்பு தான் வந்துச்சு. சாதியை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு சாதியை எதிரியா. சரி, ரைட், ஓகே. சோ இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுது கேட்டீங்கன்னா, மிஸ்டர் திருமாவளவர்களே, அப்ப இவரு இப்ப நீங்க ஆரத்தழுவி கட்டி அணைச்சுக்கிட்டீங்களே, பாசத்தை புரிஞ்சீங்களே, அவரு வந்து பாத்தீங்கன்னா கூத்தடி கிடையாதா? அவரு நடிகர் கிடையாதா? ஏன்னா இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிகர் கட்சி ஆரம்பிச்சு வந்தவொடனே எங்க கட்சி இருந்து எல்லாரும் அவங்க கூட போயிருவாங்க அப்படின்னு ஜாதி பேரை வரைக்கும் சொல்லி இதெல்லாம் பேரும் நம்பிட்டு இருக்காங்க. இங்க சினிமாவில உச்சம் விடலாம், ஆனா அரசியல்லாம் எந்த காலத்தையும் உச்சம் விட முடியாதுன்னு சொல்லி கூத்தாடி நடிகர்னு சொல்லி ரொம்ப ஏளனமா நக்கல் பண்ணி விமர்சனம் பண்ணியிருந்தாரு திருமாவளவன் அவர்கள். இப்போ அதே கூத்தாடிதான், அதே நடிகர் தான் இன்னைக்கு உங்க கூட, உங்க கூட்டணி கட்சி கூட முரட்டு முட்டா செம்பு அடிச்ச உடனே அவர் நல்லவர் உத்தமரம் தெரிஞ்சாருன்னு. சோ இது வந்து நம்ம கேட்கணும் தோணுமா இல்லையா? நார்மலா பார்த்துருக்க எல்லாருமே தோணுமா இல்லையா? சோ அதான் எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்ல, இப்ப எப்படி தளபதி விஜய் அவர்கள திமுக கூட்டணியில் எல்லாரும் பாஜக பி டீம் பி டீம் கத்துறாங்களோ அதே வார்த்தையா தான் ஆரம்பத்துல விஜய் அவர்களாவது டிவி எல்லாம் உடைக்கல, ரிமோட் தூக்கி நல்லா தெரியும். இவரு அந்த அளவுக்கு டிவி ரிமோட் தூக்கி உடைச்சிட்டு நாங்க அதுக்கு ஏத்த வர குடும்ப சேர்த்து பயங்கர பொங்கிட்டு வந்தாரு. இன்னைக்கு அவங்ககிட்ட போய் அடைக்கலாமான உடனே அன்னைக்கு இதே வாய்கள் தான், இதே கமலை பார்த்து பாஜக பி டீம் இதே திருமாவளவன் சொல்லியிருக்காரு. சோ எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி இப்ப தளபதி விஜய் அவர்கள் எதிர்க்கிறீங்களோ அதே மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் எதிர்த்தீங்களே, இன்னைக்கு அதே வாய் தானே. இப்போ உங்களோட முட்டு குத்துற மட்டும் அவர் எப்படி பிடிக்கிறா மாறிட்டாரா? போதி மரத்துல ஞானங்கின பிச்சாரா கமல்ஹாசன் அவர்கள்? என்னையா நடக்குது நம்ம நாட்டுல? சோ இந்த மாதிரி ஸ்டில்கள் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு மூளையில டக்குன்னு பார்த்தோம்னா என்ன உங்களுக்கு தோணுது அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச நினைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது தளபதி விஜயோடைய இந்த அரசியல் பயணம் இருக்குல்ல, இந்த பயணத்துல அவருடைய ஸ்டார்டிங் பத்தி மிக சிறப்பாகவே மக்கள் மனசுல பெரிய ஒரு இடத்தை பெற்றிருக்காரு தளபதி விஜய். அந்த அளவுக்கு வெகு சிறப்பா நடந்துச்சு. இப்போ அவர் நடுவுல இருக்காரு. எண்டு ஸ்டேஜுக்கு 2026 அந்த தேர்தல் முடிவுல அவருக்கு தெரியும் இந்த கட்சி ஆரம்பிச்சு வந்த விஜயோடைய நிலைமை என்னங்கிறது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எதிரிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா களத்துல இறங்கி தளபதி விஜய்க்கு எதிராக பாத்தீங்கன்னா ஒரு வேலையை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் எனக்கு பேச நினைக்கிறேன். அதாவது ஒரு மனுஷனை ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் நினைக்கிறீங்க? அவரை எதுக்குறது, அவரை பத்தி வசப்படுறது, அவரை பத்தி நெகட்டிவான அதை எல்லாத்தையும் விட அவரை ஓரங்கட்டுறது, அவரை பத்தி எதுவுமே கண்டுக்காம இருக்கிற மாதிரி ஒரு நடிப்பு, ஒரு மாய வலையை உருவாக்குறது. சோ இப்ப அதைத்தான் எதிரிகள் ஃபுல்லா எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது நீங்க நல்லா உற்று நோக்கினா, அதாவது இந்த அரசியல இந்த சோசியல் மீடியால கவனிச்சு தெரியும், தளபதி விஜய்ல அரசியல ஆரம்பிச்சுட்டு வந்த காலகட்டத்துல அவர் ஒரு சின்ன ட்வீட் போட்டாலும் மிக பிரம்மாண்டமா அந்த ஊடகம் காட்டும். பயங்கரமா அதை வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி விவாத மேடைகள் டிபேட் அது அப்படின்னு பயங்கரமா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பாத்தீங்கன்னா முக்கியம் அதை பத்தி விமர்சிப்பாங்க. ஆனா இப்போ ரீசெண்டா எல்லா விஷயங்களும் நான் பாத்துட்டு இருக்கேன். அதாவது தளபதி விஜய் அவர் களத்துக்கு வர மாட்டேங்க சொன்னவர் களத்துக்கே வந்துட்டாரு. ஒரு போராட்டத்துல முதல்ல அப்பா அது எந்த அளவுக்கு பெருசா பேசப்பட்டிருக்கணும், எவ்வளவு ஊடகங்கள் அதை பத்தி கொண்டு போய் சேர்த்திருக்கணும் மக்களிடையே. ஆனா பெருசா நிறைய நான் நினைச்ச ஊடகங்கள் பேசல, நினைச்ச மாதிரி விவாதங்கள் பெரிய பெரிய தலைவர்கள் கட்சி சாதங்களும் அதை பத்தி விவாதிக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரை இருட்டடி பண்ணணும், விஜய் அவர்களை இருட்டடி பண்ணணும். விஜய் அவர் ஒண்ணுமே கிடையாது, அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டம் செல்வாக்கு இருக்கு, ஒரு பிராண்ட் மாதிரி காட்டுறீங்கல்ல, ஃபேஸ் வேல்யூ அவர் பிரேஸ் இருக்குன்னு சொல்றீங்கன்னா விஜய்க்கு அது எதுவுமே கிடையாது. ஆரம்பத்துல அவர் நடிகருங்கனால நிறைய கூட்டம் குடிச்சு, இப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இன்னும் அவர் கூட்டத்துக்கு வந்தாலும் ஆர்ப்பாட்டத்துல அதுலயே பெருசோட எந்த அளவு மக்கள் திறந்தாங்க, இன்னும் 2-3 கூட்டத்துக்கு வந்தாரா ஒண்ணுமே இல்லாம ஆயிரும். இதுதான் விஜய், விஜய்க்கு ஒண்ணுமே கிடையாது கூட்டம் அப்படிங்கறத காட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதனாலதான் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கே பாத்தீங்கன்னா பெருகளவுல மக்களை வரவிடாம என்னென்ன வேலைகளை பார்த்தா எல்லாமே தெரியும். அதே மாதிரியும் அங்க மக்கள் பெருமளவு திரண்டாங்க. ஆனா அது வந்து நம்ம நினைச்ச அளவுக்கு பெருசா இல்ல. சென்னையே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு நாளா நினைச்சிட்டு இருந்தேன். பெரிதளவுல அதாவது விஜய் டைம்ல ஒரு ஆர்ப்பாட்டம் போது வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா நம்ம நினைச்சது கொஞ்சம் கம்மி தான். ஆனா மக்கள் திரண்டாங்க, அதுல எந்த ஒரு இல்ல. ஏன்னா எங்கெங்க என்னென்ன வேலைகள் சதிகள் நடக்குது எல்லாமே நம்ம பேசியிருக்கோம். சோ இப்போ அதே மாதிரி ஒரு வேலையை தான் தமிழை வச்சுக்கக்கூடிய 2வது மாநில மாநாடு மதுரை நடக்க போகுது. சோ வெகு விமர்சையா இது வரைக்கும் மதுரையில அப்படி ஒரு மாநாடு நடந்தே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெருமளவுல ஒரு மக்கள் கூட்டத்தை காட்டி வேற லெவல்ல ஒரு கொண்டாட்டம், அதாவது திருவிழா மாதிரி அந்த மாநாட்டை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்களும் தமிழை வச்சுக்கலாம் பிளான் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அது முதல் மாட்டோடையும் மிகப்பெரிய ஏக்கர் கணக்குல வந்து பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் மக்கள் வர்றதுக்கு எல்லா வசதிகளும் பண்ணி அந்த மாநாட்டுக்கு வேலை நடந்துட்டு இருக்கு. சோ இப்பவுமே எதிரிகள்
அந்த மாநாட்டுல குளறுபடி பண்ணணும், மாநாட்டுல பெருமளவுல மக்களை காட்டிடக் கூடாது விஜய் அவர்கள். விஜய்க்கு ஒண்ணு இல்லைங்கிறத இந்த மாநாட்டை ஏதாவது பண்ணீங்கன்னா, முதல் மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவர் கட்சி ஆரம்பிச்சு யாரு பக்கம் நிப்பாரு என்ன எதுன்னு அவங்க தெளிவா தெரியல. அதுக்கப்புறம் கூட யாரோட கூட்டணி போற என்னன்னு தெரியாம இருந்தனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊடகங்கள்லாம் துணை போயிட்டே இருந்துச்சு. அதுலயுமே சில ஊடகங்கள் எதிர்பார்த்துச்சு அவர் பேசுறதுக்கு அப்புறம். இப்போ முழுமையா எதிரி யாருன்னு அடிச்சிட்டாரு. இதுல 2 கட்சிகள் தீவிரமா இறங்கிட்டாங்க. ஒண்ணு திமுக, பாஜக. இந்த 2 கட்சியில அவர் கூட்டணி போக மாட்டாருங்கிறது பாஜக இப்ப தெளிவா புரிஞ்சு இந்த ஆர்ப்பாட்டத்துல கூட தெளிவா அடிச்சிட்டார். RSS கைப்பாவை, CBCD அப்படிங்கிற வரைக்கும் சொல்லிட்டார். சோ அதனால இப்ப பிஜேபியும் இது வரைக்கும் பிஜேபி சில பேர் வந்து தளபதி விஜய் கூட கூட்டணி வரவங்க கொஞ்சம் நப்பாசையில அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டே பேசியிருந்தாங்க. இப்ப 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க விஜய் அவர்களை பத்தி நம்ம பெருசா பேசக்கூடாது, அவரை கண்டுக்காம அவரை பத்தி நம்ம பெரியார் கிடைக்கிறப்ப நம்ம ஒதுக்கணும், ஊடகங்களும் அதை ஒதுக்கணும்னு சொல்லி அவங்க கைவசம் உள்ள அவங்க பணம் கொடுத்தா வாங்கிட்டு பேசக்கூடிய ஊடகங்கள் இருக்குல்ல அந்த ஊடகம் சொல்லி இப்ப விஜய் அவர்களை பத்தியே பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா பெரிய நிறைய இந்த கருத்துக்கள் வராதபடி ஒதுக்குறாங்க. சோ இது வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அதுல எக்ஸாம்பிள் சொல்ல வந்தா நாம் தமிழ் கட்சி சீமான் அவர்கள் சொல்லலாம். சீமான் அவர்கள் மேல நம்ம கட்சி ரீதியா நம்மளுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல அவரை இப்படிதான் பாத்தீங்கன்னா ஒதுக்குனாங்க. சோ ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து விட்டு கொடுக்காம அவர் நின்று பேசி களத்துல நின்று இருக்காரு. சோ இப்ப அதே ஆயிட்டுதான் தளபதி விஜய்க்கு எதிராக எடுக்காங்க. இந்த ஊடகங்கள் எல்லாம் அந்த எச்சத்தனமான வேலையை பாக்குறாங்க. சோ தளபதி விஜய் அவர்களுக்குன்னு ஒரு பெரும் செல்வாக்கு ஒன்றும் கிடையாது அப்படிங்கறது காட்ட முயற்சி பண்றாங்க. சோ இந்த நேரத்துலதான் தளபதி விஜய் அவர்களுக்காக ஆரம்பத்துல வந்து சப்போர்ட் பண்ண நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா தோழர்கள் மக்களையும் அதாவது தளபதி விஜய் பத்தி அதிகமா பேசுங்க. ஏன்னா இங்க ஊடகங்களை பாத்தீங்கன்னா அதை மறைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது முடிஞ்ச அளவு பாத்தீங்கன்னா அவரை பத்தி யாருமே மிம்மலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா விஜய் பத்தி பெருசா அவர் என்ன பண்ணாலுமே அதை பெரிதளவுல பேசாம அது ஒரு விஷயமே இல்லாத மாதிரி இங்க காட்டுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. சோ அதோட வேலையை தான் நடந்துட்டு இருக்கு. சோ ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த ஊடகங்கள் எப்படி காட்டுச்சு நமக்கு தெரியும். அவர் ஒரு கோபக்காரரு, ஒரு குடிகாரரு, அவர் வந்து பேசுவாரு அப்படின்ட்டு ட்ரோல் பண்ற ஒரு மெட்டீரியலா மாத்தினாங்க. இப்ப அதே மாதிரி தளபதி விஜய் டீம் அதாவது செஞ்சு காட்டலாம் நினைச்சாங்க. ஆனா முடியல. அவர் அதுக்கு பிளானா இருந்தது. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்தா வர்றாரு, அண்ணன் எப்படி பண்ணாங்க எல்லாம் முன்னாடி பார்த்து வர்றதுனால அவர் கரெக்டா இந்த ஊடகங்கள் இப்படிதான் பண்ணும் தெரிஞ்சு அதை ஒதுக்கி வச்சிருக்காரு. ஆனா கண்டிப்பான முறையில் பிரஸ் மீட் கொடுப்பாரு, அது என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். சோ ஆனா இப்போ வந்து கொடுக்க மாட்டாரு. ஏன்னா இந்த ஊடகங்கள் அப்படி ட்ரோல் மெட்டீரியல் அவர் ஆக்கிட்டு இருக்கு. சோ அந்த சமயத்துல அப்ப அவர் எந்த வகையில வீழ்த்த முடியும்? அவரு பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேங்காரு. அவருக்கு நினைக்கிற செஞ்சுட்டு போயிறாரு. அவர் என்ன நினைக்காரு எப்ப நினைக்காரு யாரும் கண்டுபிடிக்க முடியல. அப்ப அவர் ஒண்ணு பண்ணி அவருக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் கொடுன்னு அதெல்லாம் வச்சு பெருசா பேசிருக்காங்க. அவர் பெரிய பிராண்டு, அவங்க ஒரு ஃபேஸ் வேல்யூ பயங்கரமா இருக்கு. சோ அவர் வந்தாருன்னா அவ்வளவு மக்கள் கூட அப்ப அதை நம்ம உடைக்கணும்னா அப்ப அங்க வந்து பெருமளவு கூட்டம் கூட்டாம நம்ம வந்து கட்டுப்படுத்தணும். சோ அப்படின்னா என்ன பண்ணணும்? அது ஒண்ணு ஊடகங்கள் அதை காட்டக்கூடாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அங்க போற வழியில ஏதாவது தடுக்கணும். அதை பத்தி யாரும் பேசக்கூடாது. பெருசளவுல யாரும் கண்டுக்காம விட்டாலே போதும், அவருக்கு இந்த விவாதிக்க கூடாது அப்படிங்கிற முயற்சியில் தான் இப்ப இறங்கிருக்காங்க. சோ அதை முறியடிக்கணும். சோ இந்த 2வது மாட்டம் மிகப்பெரிய நடக்கணும். சோ அவருக்கு வெற்றி வாங்கி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். சோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா, கட்சி இதற்குண்டான வேலையை மும்முரமா தங்களுடைய அந்த ஐடி விங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் கூட எல்லாத்தையும் பலப்படுத்தணும். இன்னுமே பாத்தீங்கன்னா பெரிய அளவில் அதை கொண்டு போகணும். அது அவங்களுடைய வேலை பார்த்துடுவாங்க. சோ தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்தை கொடுப்பாரு எதிர்பார்க்கக்கூடிய இப்ப நானும் பாத்தீங்கன்னா நம்முடைய சப்போர்ட் தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்கும். ஏன்னா அவர் வந்து நான் எதுக்காக அவர் தொடர்ந்து நான் சப்போர்ட் பண்ண கேட்டீங்கன்னா ஒரு துணிச்சல் தாங்க. அதாவது இங்க உள்ள நடிகர்லாம் இன்னுமே பாத்தீங்கன்னா சுகபோகமா தங்களுடைய வாழ்க்கைய திரைமறைவுல முடிச்சு வெளியில வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. கோடி தளபதி விஜய்க்கு முன்னாடி இருந்தவங்க சரி, தளபதி விஜய்க்கு அடுத்தாப்புல வரவங்க எல்லாருமே அரசியல்லாம் வேண்டாப்பா, அது எவ்வளவு பெரிய கஷ்டம், அங்க போனா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எதுக்கு அந்த தொல்லை, நம்ம பாட்டு இப்படி நடிச்சோமா சம்பாதிச்சோமா போனோமா அப்படின்னு இருக்கிறவங்க மத்தியில நம்ம மக்கள் திரும்ப நம்ம ஏதாவது பண்ணு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு அரசு கட்சி ஆரம்பிச்சு வராது மிகப்பெரிய ஒரு விஷயம். சோ அப்படி வரக்கூடிய தளபதி விஜய்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நாங்க தான் தமிழ்நாட்டை ஆளுவோம் அப்படின்னு இருமாப்போடு இருக்கக்கூடிய அந்த திராவிட கட்சிகளை அடிச்சு ஓட விடணும். சோ அது ஒரு மாற்றத்தை தளபதி விஜயாவால மட்டும்தான் பண்ண முடியும் நான் நம்புறேன். ஏன்னா இதுக்கப்புறம் தளபதி விஜய் தோத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கப்புறம் எல்லாம் இன்னொருத்தர் வந்தாங்கன்னா மக்களே ஏத்துக்க மாட்டாங்க. எல்லாம் பார்த்தாச்சுப்பா, நான் வரிசையா விஜயகாந்த் வந்தாரு, கமல் வந்து அவரோட கமல் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு டைப். கமல் வந்து பாத்தீங்கன்னா பக்கா பிளான் செட்டப். அவர் இறக்கணும் எதுக்காக இறக்குனாங்கிறத பக்கா பிளான் பண்ணி கரெக்டா வந்து அவங்க கூட எம்பி சீட் வாங்கிட்டு நான் ஒத்துக்கிட்டு போயிட்டாரு. சோ அவரை விடலாம். ஆனா விஜயகாந்த் அவர்கள் என்ன நினைச்சு நம்ம பார்த்தோம். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. தளபதி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க தொடர்ந்து தளபதி விஜய்க்கு ஆதரவா நீங்க எங்க இருந்தாலும் இப்ப சோசியல் மீடியா கையில இருக்கு, அவருக்கு தொடர்ந்து ஆதரவை அதிகமா கொடுத்தே இருக்குங்க. சோ அவருக்கு வந்து மக்கள் செல்வாக்கு ஆன்லைன்ல எவ்வளவுக்குள்ள இருக்குங்கிறத உங்களால தான் காட்ட முடியும். ஆஃப்லைன்ல மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுல வேற இன்னும் சிக்கல் கேட்டீங்கன்னா அந்த மாநாடு வந்து பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை நடைபெறுது. இப்ப 2வது மாநாடு. சோ சண்டே நாளும் கூட்டம் பெருமளவுல வரும். திங்கட்கிழமைங்கும் போது நிறைய பேர் வேலைக்கு போக வாய்ப்பு இருக்கு. சோ வேலைக்கு போகாம அங்க வாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே ஒரு டோல் பிட்டில அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நீங்க எப்படி போகலாம், என்ன மாதிரி பிளான் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி சண்டே வேலை பார்த்துட்டு அந்த லீவ்ல போகலாம் அப்படிங்கிறத நீங்க பிளான் பண்ணிடுங்க. சோ அதை நம்ம யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. ஆனா நான் சொல்றேன் கேட்டீங்கன்னா தளபதி விஜய்க்கு ஆதரவுங்கிறது மக்கள்கிட்டயே பெருமளவுல வரணும்னா அந்த ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா
ஊடகங்கள்லாம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பெருந்தளவுல தளபதி விஜய் கொண்டாட மாட்டாங்க. அதாவது இந்த எச்ச ஊடகங்கள் சில ஊடகங்கள் கொண்டாடுவாங்க, உண்மையா நடுநிலையா இருக்க ஊடகங்கள். ஆனா பெருந்தளவுல நம்ம அப்படி பார்க்க முடியல. எல்லாம் காசு வாங்கிட்டு தான் அதுக்கு மேல பாக்காங்க. சோ அப்படிங்கும்போது இப்ப நாம சப்போர்ட் பண்றோம், நம்மள மாதிரி நிறைய ஊடகம் சப்போர்ட் பண்ணிருக்கு. ஆனா தளபதி விஜய் அவர்கள் உண்மையில ஒரு மாற்றம் கொடுப்பார் அப்படின்னு நம்பக்கூடிய மக்கள் உங்களுடைய ஆதரவை இந்த சோசியல் மீடியால நீங்க வந்து காட்டிட்டே இருங்க. சோ தளபதி விஜய்க்கு ஆதரவா இருங்க. சோ பாக்கலாம் இதெல்லாம் முறியடிச்சு எப்படி ஒரு வச்சு போடுறாரு. ஏன்னா அவங்க இன்னும் நிறைய சித்து விளையாட்டுல தளபதி விஜய் அவர்களை ஒரு கோமாளி மாதிரி சித்தரிக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் முயற்சி பண்ணுவாங்க. அவருடைய நெகட்டிவ் ஃபுல்லா வச்சுக்கிட்டு அவர் எங்கேயாவது சின்ன தமிழை வச்சுக்கிறதுல யாராவது சின்னதா ஒரு சிதை பண்ணாலும் அதை பெருசா ஊதி பூரமாக்கி அப்படி இது எப்படின்னு பயங்கரமா அந்த ஊடகங்கள் அந்த வேலையெல்லாம் பண்ண போது அதுக்கு உண்டான வேலையில இறங்கிட்டாங்க. சோ கவனமா இருங்க. தளபதி விஜய் அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவு எப்பவும் இருக்கணும். நீங்க வந்து சப்போர்ட் எந்த அளவுக்கு பிடிக்கலோ அந்த அளவுக்கு தான் தமிழை வச்சுக்கவும் வளரும். சோ அதான் என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. சோ இதை பத்தி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைச்சேன். சோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன். பாய்.